வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு செல்வ பிரியாஸ் கிச்சன். சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வெள்ளை கலர் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். 200 கிராம் எடுத்து 2 விசில் குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீளமா கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி, ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சன்னா மசாலுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரம், 2 சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், 5 வரமிளகா, 2 ஸ்பூன் தனியா விதை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே வெறும் கடாயில் நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையும் நான் இதில் போட்டுடுறேன். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு இருந்தும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு போட்டுடலாம். வெங்காயமும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் கூடவே தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா வதக்கிட்டேன். ரொம்ப வதக்க வேணாம், ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடானதும் மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். நான் வெங்காயம் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை எண்ணெயில் போட்டுடலாம். 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொண்டக்கடலையை போட்டுடலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்பு ஒரு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கொண்டக்கடலை அரைச்சி போட்டோம்னா குழம்பு ரொம்ப திக்காக நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் அதை அரைச்சிக்கிறேன். நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்ட கொண்டக்கடலையை இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்படி கசக்கிட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சன்னா மசாலாவுக்கு ரொம்ப முக்கியமே கஸ்தூரி மேத்தி தான். குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா திக்காக சன்னா மசாலா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் சன்னா மசாலா செய்யுங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக வரும். இந்த சன்னா மசாலா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நம்ம பசஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வ பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.